மற்றொரு சரித்திரமும் சொல்லப்படுகிறது. இப்ப வீரராகவ பெருமாள்னு சொன்னேன், புஜங்க சயனமா இருக்கார், கிழக்கு நோக்கிய திருக்கோலம், கனகவல்லி தாயார், ஸ்வர்ணமயமான தாயார், அவசியம் நீங்க சேவிக்கணும். அவ்வளவு ஆச்சரியமா எழுந்தோடி இருக்கிறார். ஆனா இந்த தாயாருக்கு வசுமதினு திருநாமம். இங்க பக்கத்திலேயே தர்மசேனபுரம்ங்கிற ஊர் இருந்தது. அந்த ஊருக்கு ராஜா இருந்தார். அந்த ராஜாவுக்கு ஒரு மகள், அந்த மகள் தான் வசுமதி தேவி. இந்த தேவி பெருமானையே திருக்கல்யாணம் பண்ணிக்கொள்ளணும் அப்படின்னு கேட்டாள். பெருமானுக்கு ஆசைதான். வந்து பெண் கேட்டார். ஆனா மாமனார் சொல்றார், ஒரே பொண்ணு, நான் எப்படி ஊரை விட்டு எப்படி அனுப்புவேன்? உடனே பெருமாளை உறுதி கொடுத்தார், கவலைப்பட வேண்டாம், நான் உம்ம வீட்டோடயே இருக்கேன், திருவள்ளூரை விட்டு நான் எங்கேயுமே போக மாட்டேன், பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கொண்டு மாமனார் வீட்டோடு இருக்கிறேன் என்று உறுதி கொடுத்த முதல் மாப்பிள்ளை திருவள்ளூர் பெருமாள் தான். நான் நம்ம வீட்டுக்கு போகல, இனிமே உம்ம ஊரோடய இருக்கேன் என்று சொல்லிட்டு இன்னைக்கும் திருவள்ளூரோட எழுந்துள்ள இருக்கிறார். ஆக வசுமதி என்கிற பெண்ணை திருக்கல்யாணம் பண்ணி கொண்டவர். திருமழிசை ஆழ்வார் ஓர் பாசுரத்தாலும் திருமங்கை ஆழ்வார் 10 பாசுரங்களாலும் பல்லாண்டு பாடியுள்ளனர். இன்னைக்கும் தை அமாவாசை வந்தால் அவ்வளவு கூட்டம். ஆருக்கு என்ன தீராத வியாதி இருந்தாலும் இங்கு போய் பெருமான சேவித்து வெள்ளம் கரைத்தவன தொழுதால் வீரராகவன் வைத்திய வீரராகவனாக அனுகிரகிப்பார். கனகவல்லி தாயாருடைய அருள் அனைவருக்கும் கிட்டட்டும்.